ஹலோ கன்னியாகுமரி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான கவுன்சலிங் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க பார்த்துக்கிடுங்க. என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியோதெரப்பி அதாவது பிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு முன்னாடி 4 ஆண்டு கால அளவு கொண்டதாக இருந்தது. அது இப்போ 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி பிஓடி, அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அதாவது கண் பார்வை அளவீடு, இது எல்லாமே 5 வருடங்கள் ஆக்கிட்டாங்க. அதாவது பிபிடி, பிஓடி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி. முன்னாடி அது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரின்னு இருந்தது, இப்போ பி ஆப்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிகிரியாக வந்துட்டு 5 ஆண்டுகள் இந்த படிப்புகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 ஆண்டுகள் தியரி படிப்பு, 1 ஆண்டு கம்பல்சரி இன்டர்ன்ஷிப். அப்படி பார்க்கும்போது இந்த மாற்றங்கள் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில மாற்றங்கள், அதாவது படிப்புடைய தலைப்பையே மாற்றி இருக்கிறாங்க. உதாரணமா முன்னாடி பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி அப்படின்னு இருந்த படிப்பு இப்ப பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் அதாவது பிஎம்எல்எஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ். அதே மாதிரி முன்னாடி பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அப்படின்னு இருந்த படிப்பு இப்போது பிஎஸ்சின்னு வராது, பிஎம்ஆர்ஐடி அதாவது பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் படிப்புகள்ல ஆப்டோமெட்ரி, ஃபார்மசி அதாவது பி ஃபார்ம், அப்புறம் பிஏஎஸ்எல்பி அப்படின்னு ஒரு படிப்பு பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. இந்த 3 படிப்புகளுக்கு மட்டும் பயாலஜி படிக்காம அல்லது பாட்டனி ஜுவாலஜி படிக்காம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருந்தாலும் சேர முடியும். ஆனா இந்த ஆண்டு முதல் கூடுதலாக ஒரு படிப்புக்கு பயாலஜி தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்டேஷன் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்சி அனஸ்தீசியா அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அதாவது பிஏஓடிடி. முன்னாடி அது பிஎஸ்சி இருந்தது, இப்ப பிஏஓடிடி அதாவது பேச்சுலர் ஆஃப் அனஸ்தீசியா அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. இந்த படிப்புக்கும் இந்த ஆண்டு முதல் பயாலஜி குரூப் அல்லது பாட்டனி ஜுவாலஜி குரூப் படிக்காம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள். ஸோ இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தால் நீங்க மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு இப்போ 4 படிப்புகளுக்கு நீங்களும் விண்ணப்பிக்கலாம். அதாவது பேச்சுலர் ஆஃப் அனஸ்தீசியா அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, அப்புறம் பி ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. ஸோ இந்த 4 படிப்புகளுக்கும் பயாலஜி படிக்காம பாட்டனி ஜுவாலஜி படிக்காத கேண்டிடேட்ஸும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு உள்ளதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக 2 படிப்புகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பிஹெச்ஐஎம் பேச்சுலர் ஆஃப் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். 4 ஆண்டுகள் கொண்ட இந்த படிப்புல சேர்றதுக்கு எந்த குரூப் படிச்சிருந்தாலும் சேரலாங்க. அதாவது முக்கியமா இது முன்னாடி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இப்போ அதான் பேச்சுலர் ஆஃப் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஆண்டு படிப்பாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த படிப்புல சேர்வதற்கு காமர்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப், பயாலஜி குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் என எந்த குரூப் எடுத்து 12th முடிச்சிருந்தாலும் அவங்க சேர முடியும். அதனால காமர்ஸ் குரூப் படிச்சவங்களும் ஆர்ட்ஸ் குரூப் படிச்சவங்களும் கூட இந்த படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம். சிறப்பான எதிர்காலம் இந்த படிப்புக்கு இருக்கு. வெளிநாடுகள் எல்லாம் இந்த படிப்புக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு படிப்பு இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்சி ஹானர்ஸ் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அதாவது உணவு மற்றும் ஊட்டச்சத்து இயல் 4 ஆண்டுகள் படிப்பாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பயாலஜி அல்லது பாட்டனி ஜுவாலஜி குரூப் இருக்கணும். இன்னொரு படிப்பும் புதியதாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி அதாவது மருத்துவ சமூகவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான கவுன்சிலிங்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டது. இந்த 21ஆம் தேதி அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணி முதல் வருகின்ற ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கும் இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேட்டிவிட்டி சான்றிதழ் கண்டிப்பாக வேண்டும். என்னென்ன சர்டிபிகேட்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, டிசி, அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டு, உங்களுடைய பெற்றோர்ல யாராவது ஒருத்தருடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, அப்புறம் நீங்க 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளிக்கூடத்திலிருந்து பெறப்பட்ட போனஃபைட் சர்டிபிகேட்டு, அதே மாதிரி முதல் பட்டதாரியாக இருந்தால் முதல் பட்டதாரி சர்டிபிகேட்டு, இந்த மாதிரி தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க ரெடியா வச்சுட்டு நீங்க கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிக்கலாம். கவுன்சிலிங் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnmedicalselection. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், டிஎன்னா தமிழ்நாடு, மெடிக்கல் செலெக்ஷன் சேர்த்தே நீங்க அதை டைப் பண்ணணும். www.tnmedicalselection.org அதாவது ஆர்கனைசேஷன். மறுபடியும் சொல்றேன், www.tnmedicalselection.org. ஸோ இந்த இணையதளத்தில் நீங்க போய் உங்களுடைய சான்றிதழ்கள்லாம் ரெடியா வச்சுட்டு உங்க போட்டோ, உங்களுடைய கையெழுத்து, அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது குறிப்பேடு அதாவது ப்ராஸ்பெக்டஸை நீங்க முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்யலாம். இந்த விண்ணப்பம் பதிவேற்றம் செய்யும் போது நிறைய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். என்ன குழப்பம் அப்படின்னா, எந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பது? கல்லூரியெல்லாம் இப்ப தேர்ந்தெடுக்க முடியாதுங்க. நீங்க கரெக்டா ஒன்லி அப்ளிகேஷன் மட்டும்தான் போடணும். கல்லூரியை தேர்ந்தெடுப்பதற்கான அதாவது காலேஜ் லாக் பண்றதுக்கான ஒரு டேட் உங்களுக்கு தருவாங்க. பிறகு இந்த இணையதளத்தை நீங்க தொடர்ந்து கவனித்து வர வேண்டும். அதே மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய உங்களுடைய இமெயில் ஐடி, போன் நம்பர், இதுல உங்களுக்கு தகவல்கள் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கும். அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, இந்த படிப்புகளுக்கு பொது பிரிவினராக இருந்தால் 12ஆம் வகுப்பில் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களை 40% மதிப்பெண்கள் இருந்தால் போதுமானது. பி ஃபார்ம் பாத்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 45%, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, டிஎன்சி இவங்களுக்கு 40%. பிஎஸ்சி நர்சிங்கும் அதே மாதிரி தான் 45%, 40%. வேற எல்லா படிப்புகளுக்கும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. கூடுதல் விவரங்களுக்கு நீங்க tnmedicalselection.org இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்க குறிப்பேடு அதாவது ப்ராஸ்பெக்டஸை கவனமாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.